நம்ம தியானிக்க போகிறது என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு நல்ல கனி தரக்கூடிய பலனுள்ள செடிகளாக அல்லது தாவரங்களாக விதைகளாக இருக்கணும் என்பதை நம்ம வாசிக்கிறோம். அதே நேரத்தில் களைகளை முளைப்பிக்கக்கூடிய ஒரு நிலமாக நம்ம இருந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில். அப்போ அதை வாசித்து விட்டு 3 முக்கியமான காரியங்கள் இருக்குது. அது என்னென்னா, களைகள் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குது. அந்த மண்ணுக்குள்ளே களைகள் ஒளிந்திருக்கிறது போல அவைகள் வெளியில் வரும் பொழுது நம்ம தீட்டுப்பட்டு போகிறோம், ஆபத்துகளுக்குள்ளே சிக்கிக்கொள்ளுகிறோம். அந்த களைகள் முளைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளின் அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் சொல்றாரு எபிரேயர்களுக்கு. சகோதரர்களே, இதுவரைக்கும் உங்களுக்கு மூல உபதேசங்களை நான் பிரசங்கித்தேன், நீங்களும் அவைகளை கை கொண்டு வந்திருக்கிறீங்க. மனம் திரும்ப வேண்டும் என்கிற உபதேசம், தேவன் பேரில் வைக்கக்கூடிய விசுவாசம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறத்தல், ஸ்நானத்துக்கு அடுத்த உபதேசம், அடுத்து கைகளை வைக்குதல், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் வரும்படியாக ஒருவர் மற்றொரு மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுதல், அப்புறம் மரித்தோரின் உயிர்த்தெழுதல், அப்புறம் நித்திய நியாய தீர்ப்பு. இவைகள் எல்லாமே மூல உபதேசங்கள் என்பதான இவைகள். சொல்கிறாரு, இந்த உபதேசங்களை மறுபடியும் போட்டுட்டு இருக்காம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகி போங்க அப்படிங்கிறார். எதுக்கு தெரியுமா அப்படி சொல்கிறாரு? ஒரு முறை ஒரு மனிதன் ரட்சிப்பின் அந்த ஈவை ருசி பார்த்து விட்டான், அவன் பரிசுத்த ஆவியையும் பெற்றுக்கொண்டான். தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற இனி வரக்கூடிய உலகத்தின் பலன்களை எல்லாம் அறிந்து கொண்ட பிறகும் அவன் விசுவாசத்தை மறுதளிச்சிட்டான்னு வைங்க. விசுவாசத்தை மறுதளிக்கிறதுங்கிறது பாவத்துக்கென்று ஒப்பு கொடுத்துருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை மாற்றி இன்று கிறிஸ்து இயேசுவுக்கு நம்முடைய சிந்தைகளை கீழ்ப்படுத்துகிறோம். இதுதான் விசுவாசியினுடைய முக்கிய நிலைப்பாடு. அப்போ ஒரு விசுவாசத்தை மறுதளித்தவன் என்ன செய்கிறான்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய சுய இச்சைக்கு வாழ ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. இதுதான் விசுவாசத்தை மறுதளித்தல். இந்த மாதிரியான காரியம் ஒரே நாளில் வந்து விடாது, படிப்படியாக வரும். முதல்ல என்னென்னா, இது தப்பு இல்லை, இதை பண்ணலாம், வசனத்தில் இருக்கும். ஆனால் கூட அந்த வசனத்தின்படி வாழ மனதில்லாமல் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறது, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜில் முழுவதுமாக விசுவாசத்தை மறுதளிக்கக்கூடிய ஒரு காரியம் வந்துவிடும். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்களாம்? தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைகிறாங்க. அவங்கள புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ள அவர் அப்பாஸ்டசி அப்படிங்கிற ஒரு நிலைமை அல்லது கிறிஸ்துவை மறுதளித்த நிலைமை அல்லது விசுவாசத்தை விட்டு விலகுதல் என்கிற நிலைமை மிகவும் ஆபத்தானது. ஏன்னா ஆண்டவர் பல இடங்களில் சொல்கிறாரு, அவன் இதுக்கு முன்பாக இருந்ததை விட, அதாவது ஒரு அசுத்தாவி ஒரு மனிதனை விட்டு விளங்கின பிறகு அதிலும் பொல்லாத ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து குடியிருக்கும்னு சொல்கிறார். அப்போ என்னென்னா, நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போய்விடக்கூடாது. அது மிகவும் ஆபத்தானது. அது என்னென்னா, எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு ஏதுவான பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏதுவாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. நம்ம வாழ்க்கையில் அன்றாட பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் கர்த்தர் எப்போதுமே அழகான உதாரணங்களாக கொடுப்பாரு. அதனால் நம்ம எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய வீட்டுக்கு பின்னாடி அல்லது முன்னாடி நம்ம ஒரு அழகான ஒரு தோட்டம் வைத்திருந்தா, அந்த தோட்டத்தில் நல்ல விதைகள், நல்ல செடிகளுக்கு மத்தியில் களைகள் காணப்படுவதை காண்கிறோம். முள்ளும் குருத்தும் முளைக்குதே. இந்த களைகளை வைத்து தேவன் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளில் நம்ம வச்ச நல்ல செடி, மரம்
இவைகள் எல்லாம் நம்ம பயிரிட்டோம், அதை தேவன் விளையச் செய்தார். ஆனால் இந்த களைகள் எங்கிருந்து வந்தது? மழை பெய்யும் பொழுது அது அழகான பயிர்களை முளைப்பிக்குது. அப்படி முளைப்பித்தால் அந்த நிலம் ஆசீர்வதிக்கப்படுது. விஷயம் என்ன தெரியுமா? விதையை பற்றி இல்லை, நிலத்தை பற்றின உபதேசம் தான் இது. நிலம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனிதனை குறிக்கக்கூடியதா இருக்குது. அவன் எதை முளைப்பிக்கிறான் அப்படிங்கிறத வைத்து தான் அவன் ஆசீர்வாதம் பெறுகிறானா அல்லது அவன் சுட்டரிப்பதற்கான ஒரு நிலைமையில் இருக்கிறானா என்பதை அது காண்பிக்கிறது. ஒரு நிலம் தன் மேலே பெய்யக்கூடிய மழை நீரை உறிஞ்சி கொள்ளுகிறது. ஆனால் அது நல்ல மணிகளை, நல்ல விதைகளை, நல்ல செடிகளை முளைப்பிக்காம அது முள்ளையும் குருத்தையும் முளைப்பிக்குது. இப்படிப்பட்ட நிலம் சபிக்கப்பட்டதாக இருக்குது. அது சுட்டரிக்கப்படுவது தான் அதனுடைய முடிவு என்று சொல்கிறார். அப்போ ரொம்ப கடினமான வார்த்தை. ஏன்னா ஒரு விசுவாசியை பார்த்து உன்னை சுட்டரிக்க போகிறார் தேவன்னு சொன்னால் என்ன ஆகும்? அப்படிப்பட்ட ஒரு கடினமான வார்த்தையை பயன்படுத்திட்டு அடுத்த வார்த்தையில் சொல்கிறாரு, பிரியமானவர்களே, நான் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கு என்று நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுடைய கிரியை, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறீங்க, செஞ்சுக்கிட்டு வர்றீங்க. தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறக்கிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்களும் ஊழியம் செய்கிறீங்க, ஊழியங்களையும் தாங்குறீங்க. இவைகள்லாம் நீங்கள் செய்கிறதுனால தேவன் அதை மறந்து விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, அசதியாக இருக்காதீங்க. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலையும் பொறுமையினாலையும், அதுவும் நீடிய பொறுமையினாலையும் சுதந்திரிச்சு கொள்ளுங்க. அப்படி சொல்லுகிறவங்களை பின்பற்றுங்க. ஒரு ஜாக்கிரதையான ஒரு காரியத்தை கற்பிக்கிறார். அப்போது இதை காணும் பொழுது நமக்கு ஒரு பயம் உண்டாகுது. ஆஹா, அப்படியானா ஒரே ஒரு வாய்ப்பு தானா? ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு நான் மறுபடியும் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா, அல்லது பழைய வாழ்க்கையினுடைய தாக்கம் மறுபடியும் என் வாழ்க்கையில் வந்தால் ஒரு ஆபத்து இருக்குது போலையே. அப்படின்னா தேவன் தரக்கூடிய இந்த ஓமையிலேருந்து நம்ம இன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ஓமையில் ஆண்டவர் ரொம்ப அழகாக எளிமையாக நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதை நம்ம அறிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக முதல்ல நல்ல நிலம்னா என்னங்கிறத பார்த்துருவோம். இப்போ நல்ல நிலம் என்பது என்ன செய்யுது? ஆண்டவர் சொல்கிறாரு ஏசாயா 55, மழையும் உறைபனியும் வானத்திலிருந்து இறங்கி நிலத்தை நனைத்து அது மண்ணை முளைக்க பண்ணி விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குது, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குது. அதை கொடுக்காம என்னிடத்துல திரும்பாதுங்கிறார். அதே மாதிரி என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் தான் விரும்புகிறதை நிறைவேற்றி நான் அனுப்பின காரியத்தை வாய்க்கும். அப்போது வேத வசனத்தை ஆவியானவரிடத்தில் நம்ம கேட்டு நம்ம இந்த வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது, இப்படி ஒரு குழுவாக கூடி விவாதிக்கிற பொழுது என்ன ஆகுது? தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே போய் அது 2 விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்று என்ன? விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம். அப்போ உங்களுக்கும் எனக்கும் டெய்லி ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு தேவைப்படுது. அது என்ன? தேவனுடைய வசனத்தினால தான் நம்ம பிழைச்சிருக்கிறோம். பிழைத்திருக்கிறவர்கள் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறாங்கன்னா இந்த ஆகாரம் நமக்கு வேணும். ஒன்று. அடுத்தது, நமக்கு விதையும் தேவைப்படுது. ஏன்னா ஆகாரத்தை முழுவதும் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, விதை நெல்லையும் சாப்பிட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அடுத்தால நம்ம ஆகாரத்துக்கு எங்கே போவோம் இல்லையா? அப்போது விதைக்கணும், அதுக்கு நமக்கு விதை வேணும். அதையும் கர்த்தர் கொடுக்குறார். அப்போ நம்ம டெய்லி தியானிக்கிற இந்த வசனங்கள் இன்றைக்கி நம்முடைய ஆவிக்குரிய பசியை போக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வசனங்களை நம்ம கொண்டு மற்றவங்களுக்கும் கொடுக்குற பொழுது அது ஒரு விதைக்கிறவங்களை போல் நம்ம இருக்கிறோம். இந்த 2மே தேவனுடைய வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்குது. இதன் மூலமாக நம்ம நல்ல பலன்களை அனுபவிக்கிறோம். இது முதல் காரியம். இப்போ இந்த நல்ல பலன்களை நம்ம கொடுக்கலன்னா நம்ம என்ன மாதிரி ஆகிடுவோம்? ஒரு களைய மாதிரி ஆகிவிடுவோம். ஒரு களை என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கொஞ்சம் காரியங்கள் பாருங்கள். முதல்ல ஒரு கேள்வி. அப்போது நிலத்தில் களை எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அறிவியல் பூர்வமாக இப்படி பதில் அளிக்கப்படுகிறது. என்னென்னா, ஒரு இடத்துல ஒரு நிலமானது அது ஒரு வீட்டை கட்டுறாங்க, அல்லது முன்பு காடாக கிடந்த ஒரு நிலத்தை சீரமைக்கிறாங்க. எதையாவது பண்ணி அவங்க அதை சீரமைத்து கொடுக்கும் பொழுது அது பார்க்குறதுக்கு நல்ல நிலம் போல் காணப்படுது.
அதை வந்து அவங்க ஒரு ஒரு பயனாளர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த வீட்டை வாங்கினவங்க, அந்த இடத்த வாங்கினவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பில்டர் கொடுத்துட்டு போயிடுறாங்க. போன பிறகு அவர் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அழகாக வந்து புல்லையோ அல்லது நல்ல ஒரு தோட்டத்தையோ ஏதோ ஒன்று அவர் வைக்கிறாரு அப்படின்னா அதில் வந்து அதுதான் இருக்கும். ஆனால் திடீர்னு களைகளும் மழை பெஞ்ச உடனே முளைச்சி வருது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மண்ணுக்குள்ளேயே அந்த களைகள் உள்ளேயே உட்கார்ந்துருக்குது அப்படிங்கிறது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு உண்மை. அது என்ன செய்யுமா, ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்த உடனே அதுலேருந்து முளைச்சி கிளம்ப ஆரம்பிச்சிருமா. ஏன்னா அந்த ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. அந்த நிலத்தை முதல்ல அவங்க பதப்படுத்தினாங்க இல்லையா, காடாக கிடந்ததை வந்து அவங்க வந்து உழுகிற ஒரு ஆயுதம் மூலமாகவோ ஏதோ ஒன்று மூலமாக அந்த நிலத்தை அவங்க செஞ்சப்போ அதில் ஒரு கேப் உழுது பாருங்கள். அந்த கேப் மூலமாக வரக்கூடிய அந்த வெளிச்சம் போய் பட்ட உடனே உள்ளே இருக்கிற களைகளுக்கு ஒரு சிக்னலை கொடுக்குது. அந்த களைகள் அப்படியே மேலே வர ஆரம்பித்து விடுகிறது அப்படிங்கிறது. ஸோ மேலே வந்த களை என்ன செய்யும், செழித்து வளர ஆரம்பிக்கும் பாருங்கள். கீழேருந்து வந்த அந்த களை கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணில் பட்டு மண் முழுவதும் வளர்ந்து அந்த மண் முழுவதும் களை செடிகளாக காணப்படக்கூடிய ஒரு காரியம். அப்போது அந்த இடத்துல தேவைப்பட்டது என்ன, ஒரு சம்திங், ஒரு தூண்டுதல். அந்த தூண்டுதல் இந்த இடத்துல ஒரு விவசாயினுடைய கலப்பையாக இருக்கலாம் அல்லது ஒரு டிராக்டராக இருக்கலாம், ஏதோ ஒன்று அந்த இடத்த வந்து அது டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் வெளிச்சம் உள்ளார போய் பட்ட உடனே அங்கேருந்து அது களை வந்து முளைக்க தொடங்கிருச்சு. இப்போ இதே மாதிரி விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் என்ன செய்யும், நம்மளை தூண்டுதல் பண்ணி நமக்கு உள்ளே இருக்கிற களைகளை வெளியில் கொண்டு வரும். அது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் திடீர்னு சில வரக்கூடிய சில நெருக்கடி, சில மோதல்கள், சில இழப்புகள், சில துரோகங்கள் வரும் பொழுது நம்ம உள்ளத்தை அது உடைக்குது. உடஞ்ச உடனே உள்ளுக்குள்ளே தான் இருந்த களைகளை போல திடீர்னு கோபம் வந்துடுது, பயம் வந்துடுது, பெருமை, கசப்பு, வைராக்கியம் இவைகள்லாம் உண்டு என்ன செஞ்சிருது, நம்மளை தீட்டுப்படுத்தி விடுகிறது. அப்போது விஷயம் என்னென்னா, நல்ல நிலம்னு ஒன்றும் இல்லை, எல்லா நிலத்துக்குள்ளேயும் களைகள் இருக்குது. அதே மாதிரி மாம்சத்தில் நம்ம எல்லாருமே பாவத்துக்கு உட்பட்டவங்களாக இருக்கிறோம்னு வேதம் திருஷ்டாந்தப்படுத்துது. ரோமர் 7:18 சொல்லுது, அதாவது என்னிடத்தில் மாம்சத்தில் நன்மை ஒன்றும் வாசமாக இருக்கவில்லை என்று அறிவேன். அப்போது உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், களைகளை முளைப்பிக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு உள்ளேயே மறைந்திருக்கிறது. நம்முடைய மாம்சத்தில், அதாவது கோவப்படுற, வெறுக்கிற, பொறாமைப்படுற, இச்சைக்குட்படுகிற பல பாவ சிந்தனைகள் நம்முடைய சரீரத்தில் தான் உறங்கி கொண்டு இருக்குது. ஆனால் அது வெளியில் வர்றதுக்கு தேவை ஒரே ஒரு தூண்டுதல். அந்த தூண்டுதல் வந்த உடனே அது வெளியில் வந்துடுது. அது வெளியிலேருந்து வரல, உள்ளே தான் இருக்குது. ஆண்டவர் கூட சொன்னார் இல்லையா, வெளியிலேருந்து வர்றது எதுவும் மனிதனை தீட்டுப்படுத்தாது, மனுஷனுக்கு உள்ளே இருக்கிறது தான் அவனை தீட்டுப்படுத்தும். எப்படி ஒரு களை செடி மண்ணுக்குள்ளேயே பல வருஷங்களாக உட்காந்துருந்து திடீர்னு வெளியில் வருதோ ஒரு தூண்டுதல் வந்த உடனே, அது மாதிரி நல்லா இருக்கிற ஒரு விசுவாசியாகிய நீங்களும் நானும் திடீர்னு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கும் போது, ஒரு இழப்பை சந்திக்கும் போது, ஒரு மோதலுக்குள்ளே போகும்போது சடனாக நமக்குள்ளே இருந்து கோபம் வருது, பயம் வருது, வெறுப்பு வருது, கசப்பு வருது. இந்த காரியங்கள் எல்லாமே மாம்சத்தின் கிரியை, நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் இதிலிருந்து தான் நம்மளை விடுவிச்சார். அப்புறம் எப்படி இது நமக்குள்ளே வர முடியும் இல்லையா? அப்போது நம்ம இதிலிருந்து கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம களையை முளைப்பிக்கிற நிலமாக இருந்தால் நம்ம சபிக்கப்படுவோம், நம்ம சுட்டரிக்கப்படுவதான் நம்ம முடிவு. ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகும் இந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்கிற ஒரு எச்சரிப்பை நம்ம இந்த முதலாவது காரியத்திலேருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். ஏன்னா இது சாமானியத்தில் வெளியில் வராது, ஒரு பிரச்சனைக்குள்ளே போகும்போது தான் வரும். அது வரைக்கும் பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்னு நல்லா பேசிக்கிட்டு இருப்போம். இந்த பிரச்சனை வந்த உடனே உள்ளே இருந்து கெட்ட விஷயங்கள் வர தொடங்குகிறது என்கிற எச்சரிப்பை வேத வசனம் நமக்கு தருகிறது. ரெண்டாவது பாருங்கள், நமக்குள்ளே இருக்கிற கலையை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியத்தில் அலட்சியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம காட்டக்கூடிய அலட்சியமும் ஒரு முக்கிய காரணம். என்ன நடக்குது, ஒரு நிலம் அதை ஒரு விவசாயி வாங்குறாரு. அவர் அந்த வீட்டில் குடியிருக்கிற ஒரு விவசாயியோ அதை என்ன செஞ்சிடறாருன்னா, அதை பயிரிடாமல், அந்த மண்ணை பதப்படுத்தாமல், அதுக்கு தேவையான உரத்தை போடாமல் அல்லது பெஸ்டிசைட்ஸுங்கிற அந்த மற்ற விஷயங்களை போடாமல் அவர் இருந்தார்னு சொன்னால் என்ன ஆயிரும், இந்த மாதிரி ஒரு பராமரிப்பு இல்லாத நிலத்தில் காட்டு செடி மாதிரி களை எல்லா பக்கமும் வளர்ந்து கிடக்கும் இல்லைங்களா?
ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்பில் நம்ம நல்லா பார்த்து புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இது பொருந்துது. என்னென்னா, இந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலத்தில் அந்த களை செடிகள் மிகவும் வேகமாக பரவி எல்லா பக்கமும் வியாபிக்க ஆரம்பிக்கிறது. அப்போது இதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். அது என்ன தெரியுமா? இங்கே விவசாயியாகிய ஒருவன் ஒரு விசுவாசிக்கு ஒப்பிடப்படுகிறான். ஏன்னா உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தேவன் அருமையான விசுவாசத்தை கொடுத்துட்டாரு. இனிமேல் வசனத்தை தியானிப்பது நம்முடைய பொறுப்பில் இருக்குது. ஜெபம் பண்ண வேண்டியதும் உபவாசிப்பதும் கர்த்தரை ஆர்வத்தோடு தேட வேண்டிய பொறுப்பை கர்த்தர் நம்ம இடத்துல தான் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நம்மகிட்ட சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நம்மளை கட்டாயப்படுத்த போகிறதில்ல, நம்முடைய சாய்ஸ்க்கு ஆண்டவர் விட்டுறாரு. இப்போது அந்த விவசாயி ஒரு சேரில் படுத்து தூங்குற மாதிரி நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப உதாசீனமாக, இன்றைக்கும் சர்ச்சுக்கு போகணுமா என்ன, இந்த வாரம் மட்டும் போகலன்னா என்ன, மற்ற வேலைகளை போய் பார்ப்போம், இந்த வாரம் மட்டும் என்ன, ஒரு வேதத்தை இன்றைக்கி பைபிள் ஸ்டடிக்கு போகலன்னா என்ன, ஒரு நாள் விட்டால் என்ன ஆகிடப்போகுது, அல்லது இதை விட முக்கியமாக எனக்கு ஆஃபீஸில் இன்றைக்கி ஏகப்பட்ட ப்ராப்ளம், ஏகப்பட்ட ஒர்க்கு, அதை போய் நான் பார்க்க போகிறேன், அதுவும் கூட நம்ம செஞ்சால் தானே நம்ம இது பண்ணணும். இப்படியே ஏதாவது ஒன்றை நம்மளை நாமே சொல்லிக்கிட்டு அன்னைக்கு சாக்கு போக்கு சொல்லி நம்ம அலட்சியம் காண்பித்தால் இந்த நிலைமை நமக்கு வந்துவிடும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த வேதத்தை நம்ம தியானிக்கிறது மட்டுமல்ல, ஜெபத்தினால கர்த்தரோடு இணைந்து இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம்? பராமரிப்பின்ற இன்றி இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை போல நம்மளுடைய இருதயம் வேகமாக முளைப்பிக்க தொடங்கும். ஒரு கேப் விட்டால் போதும், இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளே நுழைய தொடங்கிவிடும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். அப்போ அலட்சியமாக இருக்கக்கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கையில். அதான் வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் கேட்டவைகளை மிகவும் கவனமாய் பற்றி கொள்ள வேண்டும், நாம் அவைகளை விட்டு அகன்று போகாதிருக்கும்படிக்கு. ஏன்னா அசதியாக படுத்து பெட்டில் தூங்கிட்டு இருந்தோம், வச்சிட்டு இருந்தோம்னா பாவ வாழ்க்கை. என்னன்னா தாவீது வாழ்க்கையில் நடந்தது, நம்ம வாழ்க்கையில் இது குறித்த ஆபத்து இருக்குது. அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஏன்னா நம்ம எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். அப்போது நான் ஏதோ எனக்கு இம்யூனிட்டி இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன்னு சொன்னால் சிக்கிக்கொள்ளுவேன். ஏன்னா என்னுடைய மாம்சம் அதுக்குள்ளே பாவம் ஒளிந்திருக்கிறது, களை மண்ணுக்குள்ளே ஒளிந்திருக்கிறது போல. மூணாவது பாடம் என்ன? தூண்டுதலினால் வரக்கூடிய வெளிப்பாடு என்கிற இதில் கொஞ்சம் காரியங்களை கற்றுக்கொள்வோம். அப்போது நம்ம பார்த்தோம், உறங்கும் களைகள் எதையும் கேட்காது, வெளிச்சம் மட்டும் போதும். மண் கலைக்கப்படும் பொழுது ஒரே ஒரு சிறு வெளிச்சம் ஆண்டு கணக்கில் உறங்கி கொண்டிருந்ததை ஒரு இரவிலே வெளியில் கொண்டு வருவது போல நம்ம மண்ணில் பார்க்கக்கூடிய களைகள் ஒரே நாளில் இமிடியேட்டாக வந்துடல. அது ஒரு ப்ராசஸ் மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமாக நடந்துட்டு வருது. முதல்ல களைகள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுது. அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் வளர்ந்து ஒரு சிறு இது மாதிரி வருது, பார்த்திங்களா, எர்லி ஸ்ப்ரவுட்டிங் என்று சொல்லக்கூடியதாக ஒரு சின்ன ஒரு க்ரோத் ஒன்று வருது. அடுத்தது பிரான்ச்சிங், அப்புறம் கொஞ்சம் கிளைகளை விட ஆரம்பிக்குது. இதெல்லாம் விட ஆரம்பிக்கும் போது மண்ணுக்கு மேலே அடையாளம் ஒன்றுமே இல்லை பாருங்கள், உள்ளே தான் இருக்குது. அது மாதிரி சில காரியங்கள் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் ஹார்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும். ஒரு சின்ன ஒரு ஆசை, திடீர்னு ஒரு சின்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆசை ஒன்று வருதுன்னு வைங்க, அல்லது சின்னதாக ஒரு இதை வாங்கணும், ஒரு இடத்த வாங்கணும், ஒரு இதை வாங்கணும், நானும் பணம் சம்பாதிக்கணும், நானும் இந்த மாதிரி சில காரியங்கள் சிறிய அளவில் மனதில் ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஹார்ட்டில் அடித்தளம் போட ஆரம்பிக்கும். அதை நம்ம எப்போல்லாம் என்டர்டெயின் பண்ணுவோம் தெரியுமா? நம்ம அதை குறித்தே யோசிக்கும் பொழுது, அதுக்காகவே நம்ம பல காரியங்களை ஆன்லைனில் போய் தேடும் பொழுது அது அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் கடைசியில் இந்த பாருங்கள், இந்த விவசாயி கண்களில் படும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஐயோ களை வளர்ந்துருச்சேன்னு சொல்லி அதை வெட்டுறதுக்கு அவன் ஒரு அறிவாளை கொண்டுக்கிட்டு வர்றான். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அது கீழே முழுவதும் வியாபித்திருச்சு, முழுவதும் மண்ணில் பதிஞ்சிருச்சு, நீ எடுக்கிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவையில்லாத சில காரியங்களை அனுமதிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்குது. என்னென்னா இன்றைக்கி நம்ம கைகளில் இருக்கிற ஒரு பெரிய ஆபத்து என்ன? நம்முடைய அந்த மொபைல் டிவைசஸ் அல்லது சோஷியல் மீடியாவை கன்சியூம் பண்ணுற கம்ப்யூட்டரோ ஏதோ ஒன்று, அதை நம்ம கைகளில் வைத்திருக்கிறோம். அதன் மூலமாக நம்ம உலகம் முழுவதும் உள்ள காரியங்களை பார்க்குறோம்.
நம்ம எதை பார்க்குறோம் அப்படிங்கிறது என்ன ஆரம்பிக்கும்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். ஏதோ ஒரு கண்டென்ட் நம்மளை ஈர்க்குது அப்படின்னா, அது நம்மளுடைய மாம்சத்துக்குரிய ஒரு காரியத்தில் நம்மளை கொண்டு போகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதை நம்ம அடையாளம் காண தொடங்கணும். ஏதோ ஒன்று அதை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்க்குறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது சரியானதா இல்லையாங்கிற ஒரு முழு தெளிவு இல்லை, பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஒரு டைம் பாஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப அப்படின்னு நினச்சி நம்ம எதையாவது வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அது நம்மளை வெகு காலத்தில் கொஞ்சம் போய் நம்மளை சிக்க வைத்து விடும். ஏன்னா ஒரு சின்ன ட்ரிகர் போதும், அப்புறம் வெளியில் வந்துடும். இப்போ இந்த இடத்துல ஒரு வாலிப தம்பி அவன் என்ன செய்கிறான், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். தன்னுடைய அந்த செல்லில் அவன் ஒரு நாள் அவனுடைய நண்பர்கள் கட்டாயப்படுத்துகிற பொழுது, ஒரு பார்ட்டி கல்ச்சரில் குடிக்கலாம் அல்லது வேறு ஏதாவது தவறான காரியங்களை செய்யலான்னு சொல்லி நண்பர்கள் வற்புறுத்தும் பொழுது அந்த இடத்துல அவன் சிக்கி கொள்ளுகிறான். காரணம் என்ன? நாளாவட்டத்தில் அவன் அனுமதித்த இந்த காரியம் அவனை பாவத்திலே சிக்க வைத்து விடுகிறது. அப்போ அந்த பாவம் ஒரு சிறு நிலைமையில் இருக்கும்போதே அது வேர்கொள்ள விடாமல் உடனடியாக அதை எடுத்து விடுவது மிகவும் அவசியமாக இருக்குது. அப்போ நீங்களும் நானும் இந்த பெரிய ஆபத்துலேருந்து தப்பிக்கணும்னு சொன்னால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியத்திலையும் ஏதாவது சில விஷயங்கள் நம்மை பாவத்துக்கு நேராக கொண்டு போகிறதுக்கு ஏதுவாக இருந்தால், உன் கண் பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி விடு, உன் ஒரு கை பாவத்தில் விழச் செய்தால் உன் கால் என்று தேவன் சொன்ன அவயவங்களில் ஒரு பகுதி பாவத்தில் விழச் செய்தால் அதை எடுத்து விடு என்று சொல்லக்கூடிய அந்த ரேடிக்கல் சேஞ்சை நம்ம அடாப்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். முக்கியமான 3 விஷயங்கள் அவைகள் என்னென்ன? முதலாவது, களைகள் காணப்படுவதற்கு முதல்ல என்னென்னா, இப்போது எனக்குள்ள லேசாக ஒரு கலை காணப்படுது, ஒரு தவறான எண்ணம் இருக்குது, தவறான சிந்தைகள் இருக்குதுன்னா உடனடியாக நம்ம தேவனிடத்துக்கு அதை கொண்டு போக வேண்டும். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசுப்பா நமக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த சமாதானத்தில் ஒரு குறைவு ஏற்படுது, ஏதோ ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்குது, ஏதோ ஒன்று என்னை பாதிக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நமக்கு என்ன வெளிப்படுதோ அதை அப்படியே தேவனிடத்தில் கொண்டு போகும் பொழுது இம்மீடியட்டாக காட் அதுக்கு ஒரு ரெக்டிஃபிகேஷனை கொடுக்குறார். ஆண்டவராகிய இயேசுப்பா என்ன சொல்கிறாரு, அதிலிருந்து நம்ம வெளியில் வருவதற்கு வார்த்தையின் மூலமாகவோ நம்மளுடைய சிந்தனையிலேயோ அவர் பேசி நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆகையினால இம்மீடியட்டாக ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு காரியத்தையும் கொண்டு போகிறதுக்கு நம்ம கவனமாக இருக்கணுங்கிற முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது என்ன? அலட்சியத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ளணும். என்ன? ப்ரேயராக இருக்கட்டும், வேதத்தை தியானிக்கிறதா இருக்கட்டும், விசுவாசிகளுடைய கூடுகை, இது எல்லாத்துலேயும் நம்ம ஒரு டீப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிடவே கூடாது. ரொம்ப நம்ம ஆண்டவரோடு இருக்கிற அந்த நேரத்தை அதிகப்படுத்த எப்படி மழை நீரை மண் உறிஞ்சி வேகமாக பயிர்களை முளைப்பிக்குதோ, அதே மாதிரி நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு பலன் தருவோம். நம்ம வாழ்க்கையிலேருந்து நன்மையான விஷயங்கள் வர தொடங்கும். எந்த அளவுக்கு நம்ம ஆர்வமாக தேவ சமூகத்தை நாடுகிறோமோ, இந்த மாதிரி கூடுகைகளோ வேத வசன தியானமோ செய்கிறோமோ, அதிக நேரம் ஆண்டவரோடு நம்ம அந்த வசனத்தை கேட்கறது மூலமாக, செய்திகள் கேட்கறது மூலமாக, இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாடுகிற பொழுது நமக்குள்ளே இதற்கான தீர்வு உண்டு. அதை விட்டு அதில் நம்ம ஒரு அலட்சியம் காட்டினோம், கொஞ்ச நாள் கொஞ்சம் படம் பார்ப்போம், கொஞ்சம் சீரியல் பார்ப்போம், கொஞ்சம் அதிகமாக செய்திகளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்போம் அப்படின்னு கொஞ்சம் வேர்லினஸை இன்க்ரீஸ் பண்ணாலே என்ன ஆகிடும்? அலட்சியத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு காரியம் வந்துவிடும். அதே மாதிரி தவறான தொடர்புகளை உடனடியாக துண்டிப்பது. ரோமர் 13 சொல்வது போல, துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசுவை தரித்து கொள்ளுங்கள்.